ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சாமர சம்பத் தசநாயக்கு, ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர மற்றும் புதிய ஜனநாயக முன்னணியின் ரோஹித் அபேகுணவர்தன ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பேராசிரியர் GL பீரிஸ், நிமல் சிறிபாலடி சில்வா, பியால் நிஷாந்த், லசந்த அழகியவண்ண, பிரேம்நாத் சி தொளவத்து, ஜெயரத்ன ஹேரத் மற்றும் அகில விராஜ் காரியவசம் உள்ளிட்ட குழுவினர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகிறது, வித்தியாசத்தை அனுபவியுங்கள். லஞ்சம் கொடுத்து பதவிகளை கொடுத்து எம்மை சிறையில் அடைக்கலாம் என அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 2 வருடங்களின் பின்னர் எமது அரசாங்கம் வந்து மீண்டும் அந்த வழக்குகள் அனைத்தையும் விசாரித்து அவர்களை சிறையில் அடைக்கும் நாள் வரும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும். லஞ்சம் கொடுத்து நியமனங்களை பெற்று, லஞ்சம் கொடுத்து பதவிகளை பெற்று அவ்வாறான வழக்குகளை விசாரித்து எம்மை சிறையில் அடைப்பது செல்லுபடியாகுமா? நீங்கள் நீதியரசர்களுக்கே கற்றுக் கொடுத்த மனிதர், தயாசிரிக்கும் கற்றுக் கொடுத்த மனிதர் அல்லவா? அது செல்லுபடியாகுமா? GL பீரிஸ் செல்லுபடியாகாது என கூறுகின்றார். அப்படி என்றால் அதை தயார் செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்ய முடியாது. இந்த நாட்டில் லஞ்சம் கொடுத்து பதவிகளை கொடுத்து அவ்வாறு நியமித்து மக்களை சிறையில் அடைக்க வந்த காலம் முடிந்து விட்டது. இந்த மேடையில் நாம் தெரிவிக்கின்றோம், நாம் ஒன்றிணைவோம். ஜனாதிபதி தேர்தலில் நாம் ஒன்றிணைய வேண்டும். ஒரு ஜனாதிபதி தேவை என்றால் நாம் உருவாக்குவோம். நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்து இந்த நாட்டை உருவாக்கி இவர்களை விரட்டி இவர்களை வீட்டிற்கு அனுப்பும் நாள் மிக அருகில் வருகின்றது. அதற்கு பெரிய அளவில் தயாராகுங்கள். இங்கு எனக்கு ஒரு பெரிய தனிமை உணர்வு ஏற்படுகின்றது. அதாவது எமது சுகீஸ்வர பண்டார இங்கு இல்லை. இன்று அவர் சிறைச்சாலையில் உள்ளார். எமது முதலாவது பழிவாங்கல். இது போன்ற பழிவாங்கல்கள் இன்னும் எதிர்காலத்தில் வரக்கூடும். நாம் உங்களுக்கு பயந்து பின்வாங்க மாட்டோம். இந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் வேலை திட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து குருநாகல் மாவட்டத்தில் மாத்திரமல்ல முழு இலங்கையிலும் இதனை கொண்டு சென்று பொதுவாக அனைவரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு மேடையை உருவாக்கி எமது அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் அன்போடு இந்த வேளையில் நினைவூட்ட விரும்புகின்றேன். எனவே யாராலும் இதிலிருந்து தப்பி ஓட முடியாது. தனித்தனியாக அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் செயல்முறைக்கு பதிலாக பொதுவாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் இடத்திற்கு இதனை தள்ள வேண்டும். இந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் இருக்கும் அனைவரும் மாத்திரமல்ல, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் கூட்டணி, பொதுஜன பெரமுன ஆகிய அனைவரிலும் சிறிய விடயம் ஏதேனும் இருந்தால் அதனை வைத்து உள்ளே தள்ளுகின்றார்கள். 20, 25, 30 வருடங்கள் அமைச்சு பதவிகளை வகிக்கும் போது சிறிய தவறேனும் எம்மால் கண்டறியப்படலாம். இங்கு இருக்கும் அனைவரும் திருடர்கள் அல்ல, வேலை செய்த மனிதர்கள். ஆனால் அந்த வேலைகளில் ஒரு சிறிய பகுதியை தொட்டால் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் உள்ளே தள்ள முடியும். இந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி மாத்திரமல்ல, எமது நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து எமது நாட்டு மக்களை ஒன்றிணைத்து இந்த செயலுக்கு எதிராக நாம் வீதியில் இறங்குவோம் என்பதை அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இந்த வேளையில் குருநாகலிலிருந்து நினைவூட்ட விரும்புகின்றோம். அனுரகுமார் திசாநாயக் அவர்களே, இதனை செய்ய முற்பட வேண்டாம். நாம் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை உருவாக்கினோம். இந்த அடக்குமுறை அதே போன்று இந்த வேலை திட்டத்திற்கு சர்வாதிகாரத்துக்கு எதிராக எழுந்திருக்கும் வருடத்தின் 2வது கொண்டாட்டம் வருகின்றது. செப்டம்பர் 21ஆம் தேதி வருடத்தின் 2வது கொண்டாட்டம் வருகின்றது. அந்த செப்டம்பர் 21ஆம் தேதி 2 வருட பூர்த்தியை கொண்டாடும் போது நாம் அரசாங்கத்துக்கு சொல்கின்றோம், நீங்கள் 2 வருடங்களை கொண்டாடும் போது உங்கள் அளவுகோலால் அளந்து பாருங்கள். அன்று திசை காட்டி அரசாங்கத்தினை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்கள் உங்களுடன் உள்ளார்களா என்பதை திரும்பி பாருங்கள் என்ற செய்தியை நாம் உங்களுக்கு கூறுகின்றோம். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக நாம் கட்டியெழுப்பும் முகாமோடு அன்று திசை காட்டிக்கு வாக்களித்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியோடு ஒன்றிணைவார்கள் என்ற செய்தியை இந்த வரலாற்று சிறப்புமிக்க குருநாயகளில் இருந்து வழங்குகின்றோம். இந்த சிறைகளில் அடைப்பதாக கூறியவுடன் எமது சில தலைவர்களைப் போல, ஐயோ சார், என்னை மட்டும் கைது செய்யாதீர்கள், ஐயோ எங்களை சிறைக்கு அனுப்பாதீர்கள் என்று நாம் முழங்காலிட்டு செல்வோம் என்று நினைக்க வேண்டாம். இவ்வாறான சவால்களை வென்று எதிர்காலத்தில் இந்த நாட்டின் அனைவருக்கும் சமமாக சட்டத்தை கொண்டு வந்து நீதியின் அடிப்படையில் சட்டத்தின் ஆட்சி நிலவும் ஒரு சுதந்திரமான நாட்டை உருவாக்கவே இந்த மேடையை அமைத்தோம் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மஹரு காரியாலயம் திறக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அங்கு உரையாற்றியவர்களின் அவதானம் வழக்குகள் மற்றும் கைதிகள் குறித்தே காணப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் TV சானுக்கு, முன்னாள் அமைச்சர்களான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, இந்திகா அனுருத்த உள்ளிட்ட குழுவினரின் பங்கேற்புடன் இந்த பிரதான காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டது.
அரசியல்வாதிகளை இப்போது கைது செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். என்ன செய்கிறார்கள்? ஊடக நாடகங்களை காட்டுகிறார்கள், அடக்குமுறையை கையாள்கிறார்கள், அச்சுறுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள். இருப்பினும் அவற்றுக்கெல்லாம் மொட்டு கட்சியினான நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை. எந்த காரணம் கொண்டும் பின்வாங்கப் போவதில்லை. அடக்குமுறையை ஏவி அச்சுறுத்தி மொட்டு கட்சியை வீழ்த்தலாம் என எக்காரணம் கொண்டும் நினைக்க வேண்டாம் என ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் கூற விரும்புகின்றோம். நாம் எந்த காரணம் கொண்டும் எமது அரசியல் பயணத்தையோ அல்லது அரசாங்கத்தையோ ஜனாதிபதியை நியமித்து முன்னெடுக்கும் பயணத்தையோ நிறுத்தப் போவதில்லை. பயம் என்றால் என்னவென்பதை மொட்டுக்காட்சி அறியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நகர கடைகளில், வீதிகளில், கிராமங்களில், பஸ்களில், ரயில்களில், அரசு அலுவலகங்களில் யார் தகுதியானவர் என பேசுகின்றார்கள்? நாமல் ராஜபக்சவை பற்றி பேசுகின்றனர். அதனாலேயே நாமலை தாக்குகின்றார்கள். அதனாலேயே நீதிமன்றத்தை காட்டுகின்றார்கள். அதனாலேயே குற்றப்புலனாய்வு பிரிவினர், போலீஸ், இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவை காட்டி பயமுறுத்துகின்றார்கள். முற்போக்கு முகாம்களை நாம் ஒரே இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். அப்படி ஒரே இடத்திற்கு கொண்டு வந்தாலேயே வரவிருக்கும் தேர்தல்களில் இந்த அரசாங்கத்துக்கு சவால் மிக்கதொரு போராட்டத்தை கொடுத்து இந்த அரசாங்கத்தை விரட்டியடைத்து மக்கள் நிம்மதியாக மூச்சுவிடக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்க முடியும் என்பதை உங்களுக்கு கூறுகின்றேன். இவர்களை விரட்டுவதற்கு நாம் ஒன்றிணைவோம் என இன்று சொல்கின்றார்கள். இவர்களை விரட்டுவதற்கு நாங்கள் ஒன்றிணைவதற்கு தயாராக இருக்கின்றோம் என நாளை சொல்வார்கள். எனவே இவர்களை விரட்டும் இந்த போராட்டத்தின் படைத்தளபதியாக, போராட்டத்தின் முன்னோடியாக, எங்களை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய நம்பிக்கை மிக்க எதிர்காலத்தை கண்முன்னே காட்டக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதராக எமக்கு தெரிவது எதிர்காலத்தில் நாமல் ராஜபக்சவை சுற்றி மாத்திரமே அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுவே.